ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம முத்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அவரோட மிஸ்ஸஸ் அவங்க ஒய்ஃப் மீனாவுக்கு நடக்க இருக்கிற ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும், நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகி குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் காப்பகத்துக்கு போயிருக்காரு. நம்ம முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் போயிருக்காங்க. போயிட்டு அங்கே இருக்கிறவங்க, வயசானவங்க, பெரியவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து ஒருத்தராக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஆசீர்வாதம் பண்ணும்போது தான் அவர் ஃப்ரெண்டு ரவி கேட்குறாரு, எதுக்கு முத்து எல்லாத்துக்கும் இப்படி கொடுத்துட்ருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொல்கிறாரு, இல்லைடா, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு மீனா மாதிரி ஒரு மனைவி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். அவளுக்கு குழந்தை இல்லைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் ஒரு ஆள் கடவுள்கிட்ட வேணுன்னா கடவுள் எனக்கு உதவி பண்ணுறாரோ இல்லையோ எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்டையும் கொடுத்து அவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க ஒருத்தர்கிட்டையும் கேட்குறது ஒரே விஷயந்தான், என் மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்கன்னு தான் மட்டும் சொல்கிறேன். நான் வேண்டுறது கேட்குதோ இல்லையோ, நான் சொல்லி ஒரு 100 பேர் கடவுள்கிட்ட வேணுனாங்கன்னா எல்லாத்தோட பிரார்த்தனையும் மீனான்னு இருக்கும்போது கடவுள் ஒரு செகண்டாவது யோசிச்சு பார்ப்பார்ல, யார் அந்த மீனா, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதுக்கு இத்தனை பேர் வேண்டுறாங்கன்னு சொல்லி யோசிப்பார்ல. அப்படியாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிறக்காக நான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன். மீனாவுக்கு எப்படியாவது அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு அவளுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகி ஒரு குழந்த வரணும், அதுதான் என்னோடய ஆசை எல்லாமே. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஓகேடா, நீ கோயிலுக்கு போகிற, இப்போது கொடுக்குற, இது இல்லாமல் நீர்மோர் பந்தல் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எவ்வளவோ இத்தனையும் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் கடவுள் மேலே இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதே அளவு கடவுள் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லதாக நடக்கும். எனக்கு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் கடவுள் எப்படியாவது ஒரு வகையில் எனக்கு நல்லது கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட எனக்கு மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிது என்னோடய தகுதிக்கு மீறி நான் பண்ண புண்ணியதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா பண்ண புண்ணியம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மீனா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு என் வாழ்க்கையில் கிடச்சிருக்கவே மாட்டா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடச்சிருக்கா, அதுக்கு ஒரே காரணம் எங்கள் அப்பா பண்ண நல்ல விஷயம் மட்டும்தானு எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் எனக்கு கடவுள் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரவி சொல்கிறார், அப்படி இல்லைடா, நீ எவ்வளோ நல்லவன், அதனால தான் மீனா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து கரெக்டாக மீனா அதே ஆசிரமத்துக்கு தான் அவங்க ரெகுலராக பூ சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இது பூ சப்ளை பண்ணிகிட்ருக்கும்போது அந்த வார்டன் சொல்கிறாங்க, இந்த மாதம் பூ போடுறதுக்கான பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை வேண்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ ஏற்கனவே போடுற பணத்தில் பாதி பணம் தான் வாங்கிட்டு இருக்கேன், இதையும் ஏன் வேண்டாங்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைங்கம்மா, நான் நல்ல வசதியாக இருந்தேன், இதுவுமே வேணாம், ஃப்ரீயாகவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுமா, நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தேவை இருக்கும். பணம் இருக்கிற யாருமே மனசார உதவி பண்ணுறதில்ல, நம்மளை மாதிரி பணம் இல்லாதவங்க தான் உதவி பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நீயும். பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு தேவை சூழ்நிலை இருக்கும், இது அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் இருக்கட்டும், எனக்கு இது பணத்தை வாங்குறக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு அந்த வார்டன் சொல்கிறாங்க, நீ இப்படி சொல்கிற, உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு டாக்ஸி டிரைவர் தன்னோட மனைவிக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் இலவசமாக ட்ரெஸ் இது கொடுத்துட்ருக்காரு. உங்களை மாதிரி நல்லவங்களும் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்குமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மேடம், யார் அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீயே போய் பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா மீனா போகிறாங்க. உள்ளே யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்திலே போகிறாங்க. அப்போ தான் போய் பார்க்கும்போது தெரியுது, இவர் தான் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக போச்சு மீனாவுக்கு. என்ன பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேசிகிட்ருக்காங்க அவரும் ரவியும். இல்லை, இந்த மாதிரி மீனா நல்லா இருந்தாலும் எனக்கு போதும்,
எல்லாமே அவளுக்காக தான் பண்ணுறேன். கண்டிப்பாக அவளுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. முத்து பார்த்துட்டு கூப்பிட்றாரு மீனாவை. மீனா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்துட்டு இங்கே தான் நான் ரெகுலராக பூ போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. வா மீனா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாம் பேசிவிட்டு ஓகே எனக்கு நீங்கள் கிடைச்சது ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இல்லை நீ எனக்கு கிடைச்சதை நான் பண்ண புண்ணியம் என் வாழ்க்கையில் உன்ன மாதிரி கிடைச்சதில்லைன்னு சொல்லி எல்லோரும் பேசிவிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. அதோடு அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது. எல்லாம் கிளம்பிடுறாங்க, வீடு போகிறாங்க. நைட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப டயர்டாக மீனா வந்து வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இல்லை எனக்கு இன்றைக்கி ரொம்ப வேலை ஜாஸ்தி, நிறைய ஆர்டர் வந்துடுச்சு பூ கொடுக்கறதுக்கு, என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்துவோட தம்பி அப்போ தான் உள்ளே வராரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா, நான் உங்களுக்கு இன்றைக்கி சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சமைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக சமைச்சு தரேன்னு பாருங்கள், சூப்பராக நீங்கள் சாப்பிடாத மாதிரியான ஒரு நல்ல டிஷ், ஒரு பொங்கல் உங்களுக்கு செஞ்சு தரேன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து முத்து வேண்டாண்டா உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முத்து நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் தம்பி போய் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. மீனாவும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அவர் தம்பி எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்தா ரொம்ப மனமாக வாசனையாக இருக்குது. 3 பேர் உட்காந்து நீட்டாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்போ தான் மீனா சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் இப்படி சமைப்பீங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேர் சாப்பிட்ருக்காங்க. முத்து வந்து இது உனக்கு எப்பட்றா இந்தளவுக்கு சமைக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைஸில் வந்து இது பண்ணோம்னா இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்கிறாரு. 3 பேருமே சாப்பிட்டு அப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே இந்த மாதிரி சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டதே இல்லை, பரவாயில்ல நம்மளாவது இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது, ரொம்ப நல்லா சமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க மீனான்னு சொல்லி அவரோட கசின் சொல்கிறாரு. சாப்பிட்ருக்கும்போது தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா அண்ணி யாருமே இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு போகிறாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமாக சிரித்து பேசி இருந்த நாட்களே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு சாப்பிட்ருக்காங்க. இதோடு இந்த கண்டென்ட் இன்றைக்கி முடியுது. மேலும் நாளைக்கு என்ன நடந்துச்சு, நாளையோட எபிசோடு என்ன அப்படிங்கிறத பார்க்குறக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. தென் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்தடுத்த கண்டென்ட்டில் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. See you on next video. Tata, bye bye.